Hello viewers, welcome back to our channel. So in the video பொது தமிழ் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் திருக்கடிகம்ங்கிற தலைப்பு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல் இந்த மெட்டீரியலை நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது சமச்சீர் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ், பழைய சமச்சீர் 6லேருந்து 12 வரைக்கும் இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் வரைக்குமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2003லேருந்து 2010 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக் எடிஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுவுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது போக அவுட் சோர்ஸில் முக்கியமான தேவிரா புத்தகம் இல்லாமல் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸில் நமக்கு எது தேவையோ அதெல்லாமே நம்ம பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணியிருக்கோம். அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியலுமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் நம்ம இதுக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை தாண்டி தமிழ் நீங்கள் வேறு எதுவும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாத அளவுக்கு நம்ம ஒரு பக்காவான மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ திரிக்கடிகம் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? திரிக்கடுகம் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பெயர் நல்லாதனார். ஓகேங்களா, திரியை நல்லா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அப்போ திரிங்கிறது திரிக்கடுகம், நல்லா அப்படிங்கிறது நல்லாதனார் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். சரி, இந்த நல்லாதனாரோட ஊர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்து அப்படிங்கிற ஊர். சரிங்களா, திரியை நல்லா திருத்து போடு அப்படின்னு நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஓகேவா, சரி. அடுத்தது சமயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைணவம். ஓகேங்களா, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் தாங்க. கடவுள் யாரை பற்றி பாடியிருப்பார்? இப்போ வைணவம்னாலே திருமால் தான். ஓகேங்களா, பாவகை வெண்பாவகை. ஓகேவா, சரி. ஆசிரியரோட பேர் என்னது? நல்லாதனார். இவர் திருத்து அப்படிங்கிற ஊர், அதாவது திருநெல்வேலி மாவட்டம் திருத்துங்கிற ஊரில் அந்த ஊரை சேர்ந்தவர். வைணவ சமயத்தை ஃபாலோ பண்ணவர். அப்போ கடவுள் வாழ்த்து அப்வியஸாக திருமாலை பற்றினது தான். ஓகேங்களா, சரி. இந்த ஆசிரியரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாதனாரை சிறு அடுதோள் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிரம் குறிப்பிடுது. என்ன குறிப்பிடுது? இப்போ அந்த பாயிரம் அப்படிங்கிறது அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு நூற்பா. ஓகேங்களா, அப்போ நல்லாதனாரை என்னன்னு சொல்லப்படுது? சிறு அடுதோள் நல்லாதன் அப்படின்னு அந்த பாயிரம் குறிப்பிடுறதுனால இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்து இந்த நூலோட பயன், அதாவது திரிக்கடுகம் படித்தா அந்த நூல்னால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திருக்கடுகம் பாடல்களில் உள்ள 3 அறக்கருத்துக்கள், திரி அப்படின்னா 3, இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? திரி அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ 3 அறக்கருத்துக்கள். ஒரு பாடலில் எத்தனை அறக்கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? 3 அறக்கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 அறக்கருத்துக்களை படிக்கிறோன்னா, கற்பூரின் மனதில் உள்ள அறியாமை ஆகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும். ஸோ திருக்கடுகம் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு பாடலில் 3 அறக்கருத்துகள் இருக்கும். ஸோ அந்த கருத்துக்களை படிக்கும்போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய நோய், அது என்ன நோய் அப்படின்னா அறியாமை அப்படிங்கிற நோயை நீக்கி நம்மளை எப்படி வெளியே காட்டும்? குன்றின் மேலிட்ட விளக்கு போல் நம்மளை உலகத்துக்கு காட்டும் அப்படிங்கிறத அந்த நூலோட பயன். இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ அடுத்தது நூல் குறிப்பு. ஓகேங்களா, திருக்கடுகம் அப்வியஸாக எந்த கணக்கு நூலில் சேர்ந்தது? 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ப்ரீவியஸ் முதுமொழி காஞ்சிலே நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூலில் எல்லாமே எதில் தான் வரும்? 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் வரும். அப்போ நம்மளோட ஹெட்டிங்கே என்ன தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க? அறநூல்கள் தொடர்பான செய்திகள். அப்போ நம்ம படிக்கக்கூடிய அத்தனை தலைப்புமே, அதாவது நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இப்போ படிக்கக்கூடிய திரிக்கடுகம், இது எல்லாமே எதை சேர்ந்தது தான்? 14 கீழ்கணக்கு நூல்களை சேர்ந்தது தான். ஓகேங்களா, இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அடுத்து திரிக்கடுகத்தில் மொத்தம் எத்தனை வெண்பாக்கள், அதாவது எத்தனை பாடல்கள் இருக்குது? 100 வெண்பாக்கள் இருக்குது. சரிங்களா, சரி. இந்த 3 அறக்கருத்துகள் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக சில பாயிண்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். சுக்கு, மிளகு, திப்பலியால் ஆன மருந்துக்கு பேர் தான் என்னது? திரிக்கடுகம். என்னென்னங்க? சுக்கு, மிளகு, திப்பலி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. திரிக்கடுகத்தில் சொல்லப்படக்கூடிய 3 மருந்து என்ன, மும்மருந்து என்ன அப்படின்னு கேட்டால் சுக்கு, மிளகு, திப்பலி. ஓகேவா, இம்மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும். இதனை போன்று ஒவ்வொரு திரிக்கடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும். எந்த 3 மருந்து சாப்பிட்டா உடல் நோய் நீங்கும்? சுக்கு, மிளகு, திப்பலி. இந்த 3ஐயும் சேர்த்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய நோய் என்னாகும்? நீங்கும். அதே போல் திருக்கடுகத்தில் இருக்கக்கூடிய 3 அறக்கருத்துக்களை படிக்க படிக்க மனசில் இருக்கக்கூடிய மனமயக்கம் போக்கி தெளிவு பெறும், அதாவது அறியாமை நீங்கி தெளிவு பெறும். ஓகேங்களா, சுக்கு, மிளகு, திப்பலிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சரி, திரிக்கடுகத்தை எப்படி பிரிக்கலாம்? திரி கூட்டல் கடுகம் அப்படின்னு பிரிக்கலாம். திரி அப்படிங்கிறது 3, கடுகம்ங்கிறது காரமான பொருள். ஓகேங்களா, சுக்கு, மிளகு, திப்பலி 3மே இப்படி காரமான பொருட்கள். ஓகேங்களா, இந்நூலில் கண்ணன் மீது காப்பு பாடல் ஒன்று உள்ளது. யார் மேலே காப்பு பாடல் பாடியிருக்காங்க? கண்ணனை வச்சு ஒரு காப்பு பாடல் பாடியிருக்காங்க. அடுத்தது திரிக்கடுகத்தில் ஒவ்வொரு பாடலும் 3ஆம் அடியில் மொத்தமாக பார்த்திங்கன்னா
4 வரி இருக்கும். ஒவ்வொரு பாடல்லையும் 4 லைன் இருக்கும். அந்த 4 லைனில் எவ்ரி தேர்ட் லைன் ஒவ்வொரு 3வது அடியிலையும் என்ன வரும்னா இம்மூன்றும் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறும். அந்த இம்மூன்றும்னு வார்த்தையை நீங்கள் பார்த்தாலே இது எந்த புக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். திரிகடுகம் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போது நம்ம முதுமொழி காஞ்சி படித்தப்போ சிறந்த 10 பாடல் இருக்குன்னு சொன்னேன். அது ஒவ்வொரு அடியிலுமே சிறந்தென்றுன்ற வார்த்தை வரும். சிறந்தென்றுன்ற வார்த்தை வந்தாலே நீங்கள் ஈஸியாக முதுமொழி காஞ்சின்னு பிடிச்சிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதே போல் இது திரிகடுகம்ங்கிறத எப்படி நம்ம அடித்து சொல்லலாம்? ஒவ்வொரு 3வது அடியிலையும் இம்மூன்றும் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். அதை பார்த்தாலே இது திரிகடுக பாடல் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மூன்றும் அப்படிங்கிற வார்த்தை இம்மூவர் அப்படின்னும் வருவது உண்டு. சரிங்களா? ஒன்று இம்மூன்றும்னு வரும், அப்படி இல்லாட்டி இம்மூவர்னு வரும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து திரிகடுகம் நூலில் நன்மை தருபவை பற்றி 66 பாடல்களிலும் தீமை தருபவை பற்றி 34 பாடல்களிலும் ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு. திரிகடுகத்தில் மொத்தம் 100 பாடல் இருக்குது அப்படின்னா அதில் 66 பாட்டு வந்து நன்மை தரக்கூடியதையும் 34 பாட்டு வந்து தீமை விளைவிக்கக்கூடியதை பற்றி எடுத்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் வந்து மொத்தமாக 3 இருக்குது. இதனால் திரிகடுகத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும் இல்லையா? மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் திரிகடுகம். அடுத்தது வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது என்பதனை திரிகடுகம் உணர்த்துகிறது. ஸோ உயிரினங்களை பலியிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி திரிகடுகத்தில் நல்லாதனார் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. சரி, இப்போ இந்த பாயிரச் செய்யுள். பாயிரச் செய்யுள்னா என்னது? இந்த நூலை பற்றி சொல்லக்கூடியது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? உலகில் கடுகம் உடலின் நோய் மாற்றும், அழகில் அகநோய் அகற்றும், நிலைகொள் திரிகடுகம் என்னும் திகழ்தமிழ் சங்கம் மருவு நல்லாதன் மருந்து. ஓகேங்களா? இதுதான் இந்த நூலோட பாயிரச் செய்யுள். அடுத்தது, மேலும் வருவாயில் கார் பகுதியை அறஞ்செய்தல், கொடுங்கோல் மன்னனால் மழை பொய்த்தல், குளித்த பின்பே உணவு உண்ணும் பழக்கம் முதலிய கருத்துக்கள் இந்நூலில் கூறப்பட்டுள்ளன. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இதெல்லாம் இந்த நூலில் வந்து கூறப்பட்டிருக்குங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப மக்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, விஷயத்தை உள்வாங்குங்க, போதுமானது. சரிங்களா? ஸோ இது போக கணவன் மனைவி வாழ்க்கை பற்றிய 35 செய்யுள்கள் வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போது திரிகடுகத்தில் இருந்து முக்கியமான லைன்ஸ் வந்து மேற்கோளாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்துருவோமா? நெஞ்சம் அடங்குதல் வீடாகும், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான். ஸோ இதே போல் மேற்கோள்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கம்பல்சரி நல்லா ரீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க பண்ணலை, ஆனால் இது இந்த நூலை சார்ந்ததுங்கிறத நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். இந்த லைன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ். ஒரு 10 மேற்கோள்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, அடுத்தது நம்மளோட பள்ளி பாட புத்தகத்தில் திரிகடுக பாடல்கள் மொத்தம் 7 பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு எப்படி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தூ உயம் என்பார் தொழில் அப்படிங்கிற அந்த கடைசி அடியை வந்து எடுத்து கொடுத்து இது எந்த நூலை சார்ந்ததுன்றதை நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ பழமொழி நானூறுலேயும் இப்படி தான் கேட்பாங்க, திரிகடுகத்துலேயும் இப்படி தான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாடலை படிச்சுக்கோங்க. சொற்பொருளும் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதையும் அர்த்தம் வந்து கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்லும் பொருளுங்கிறது தனியாக ஒரு சிலபஸில் ஹெட்டிங்காகவே நமக்கு இருக்குது இல்லைங்களா? அங்கேயுமே இது எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதனால இது எங்கே பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ரீகால் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பாடலோட பொருள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாடலோட பொருளை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த 3 அறக்கருத்து இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பாடல் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உன் பொழுது நீராடி உண்டலும், என்பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும், தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை, இம்மூன்றும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா, ஒன்று இம்மூன்றும்னு வரும், அப்படி இல்லாட்டி இம்மூவர்னு வரும். ஓகேங்களா? தூ உயம் என்பார் தொழில். ஸோ இது வந்து வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான். நீராடி பின் உண்ணுதல், பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல். இந்த 3 கருத்துக்களை பற்றி தான் நம்ம முதல் பாடல் வந்து எடுத்து சொல்லியிருக்கு இல்லையா? சரி, அடுத்த பாடலில் என்ன 3 கருத்து இருக்குங்கிறத பார்ப்போமா? வறியவருக்கு பொருளை அளித்தல், இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல், எவ்வுயிரையும் துன்புறுத்தாது நிலையில் வாழ்தல். இம்மூன்றும் அறநெறியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு. ஸோ இந்த மாதிரி 3 அறக்கருத்து என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த லாஸ்ட் லைன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா பாட்டிலுமே இந்த லாஸ்ட் லைன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அடியை கொடுத்து இது எந்த
நூலை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த தூற்றின் கண் தூவிய வித்து எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் கொஷனில் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா, தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னா நம்ம ஏதோ பழமொழி அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், பழமொழி நான் ஒரு நூலை சார்ந்ததுன்னு போட்டுருவோம். ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் அந்த 7 பாடலில் இருக்க அந்த கடைசி அடியவாது நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா 7 பாடல்கள். ஓகேங்களா, முடிஞ்சிருச்சா. அடுத்தது புக் பேக் வந்துடுது. புக் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 7 கேள்விகள் இருக்குது. அதுக்கான கேள்வியும் கொடுத்துட்டோம், அதுக்கான விடையும் நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா, சரி, இப்போது பால் பற்றி சொல்லா விடுதலும் இவ்வடியில் பால் பற்றி அப்படிங்கிறதோட பொருள் அப்படின்னா ஒரு பக்க சார்பு பற்றி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கீழே கொடுத்துருக்கோம், ஒரு பக்க சார்பு பற்றி. அடுத்தது நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் இவ்வடியில் வழி எனும் பொருள் தரும் சொல். ஸோ வழி அப்படிங்கிறது நெறி. ஸோ பாருங்கள், நெறி. அடுத்தது வனப்பு அப்படிங்கிறது அழகு. ஓகேங்களா, அடுத்து திரிக்கடுகம் டேஸ் அமைந்த நூல். திரிக்கடுகம் வெண்பாக்களால் அமைந்த நூல். ஓகேங்களா, அடுத்தது 5வது திரிக்கடுகத்தை இயற்றியவர் நல்லாதனார். அடுத்தது 6வது கேள்வி பிறர் நம்மை விரும்பி மேன்மைப்படுத்தும் இடத்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4வது பாடலில் இருக்கும். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் திறன் வேறு கூறிற்று பொறையும். அடுத்து பார்க்க போகிற 2 1 மார்க் இந்த ஃபஸ்ட்டு 2 லைனில் தாங்க இருக்கும். மற்றவர் தன்னை புகழும்போது அதை கேட்டு அடக்கமாக இருத்தல், அதாவது நாணுதல். சரிங்களா, பிறர் தன்னை விரும்பி நம்மளை புகழும்போது நம்ம எப்படி இருக்கணும், நாணுதல் வேண்டும். தன்னை மதியாதவர் வேறு விதமாக பழித்து கூறினாலும் அதை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். இப்போ போய் பார்ப்போமா அந்த 1 மார்க்கை. ஸோ இதுக்காக தான் சொன்னேன், புக் பேக் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடல்களை ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ரீட் பண்ணிவிட்டு வரணும். பிறர் நம்மை விரும்பி மேன்மைப்படுத்தும் இடத்து, அதாவது அங்கே வந்து என்ன சொன்னாங்க, பெருமைப்படுத்தும் இடத்துன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே மேன்மை. அப்போ என்னது, நாணுதல் வேண்டும்ங்கிறது அங்கே படித்தோமா, அவ்வளோதாங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நமக்கு அப்படியே ப்ரீவியஸ் கொஷின்லையும் இது நமக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு இந்த கேள்வி, புக் பேக்லேயும் நமக்கு என்ன ஆயிருக்கு, ப்ளேஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஆக்சுவலாக புக் பேக்கில் இருக்கிறதா நமக்கு ப்ரீவியஸ் கொஷின்லாம் வந்திருக்கும் இல்லையா. சரி, அடுத்தது பிறர் நம்மை விரும்பாமல் பழித்துரைக்கும் போது என்ன பண்ணணும், பொறுத்து கொள்ள வேண்டும். நம்மளை வந்து புகழ்ந்து பேசும்போது நம்ம என்ன பண்ணணும், நாணுதல் வேண்டும். பிறர் நம்மை விரும்பாமல் பழித்துரைக்கும் போது நம்ம எப்படா என்னப்போ இப்படி சொல்ல போச்சுன்னு சண்டைக்கு போகக்கூடாது. அறநூல்கள்ங்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. திருக்கடுகத்துக்கான கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. இதுவே 100% எங்கள் 200% வந்து போதுமான மெட்டீரியல் தான். முன்னவே சொன்னது போல் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிக்கணுங்கிற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்து சேனலை ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.